ஒருத்தர் கொரட்டை விடுவார், ஆனால் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிடுவார், மோர் தென் 10 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி கொரட்டை விடுப்பார். இது மாதிரி மல்டிபிள் செஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுறப்ப என்னென்னா அவரால் அப்போ ஆக்சிஜனே உள்ளே போகல, ஏர்வே நல்லா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆகுது, பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது, திருப்பி அவர் ஏஞ்சி உட்காந்துப்பார், திருப்பி ஏஞ்சி அந்த ஸ்னோரிங் ஆரம்பிப்பார். இது மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் போகும். அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்க் பண்ணுறப்பயே இல்லை காரில் இருக்கப்போ கூட அவங்களுக்கு டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்கும், தூங்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆஃப் அப்னியா அண்ட் டே டைம் ஸ்லீப்பினஸ், இது ரெண்டுமே அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவை இண்டிகேட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் பிளாக் இருக்கும். ஒன்று நோஸில் எலும்பு வளைஞ்சிருக்கலாம், டான்சில்ஸ் பெருசாக இருக்கலாம், மெக்கானிக்கல் ப்ராப்ளம், ஸ்டாட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த டங் பேஸ் வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி டிரான்ஸ்ஃபரில் பண்ணுறப்ப இட் கேன் பி டன் அஸ் ஒன் சிட்டிங். நோஸை கரெக்ட் பண்ணிவிட்டு, டான்சில் ரிமூவ் பண்ணிவிட்டு, டங் பேஸை வந்து நம்ம ரோபோட் மூலமாக, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல 3D விஷன் மேக்னிஃபிகேஷன் இருக்கப்போ ரோபோட்டில் அந்த பெரிய இந்த லிங்குவல் டான்சில் புஷ் பண்ணிட்டு இருக்கப்போ அதை நம்ம ரோபோட் மூலமாக எடுத்துட முடியும். இது இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, somebody who wants to avoid a neck scar. எனக்கு ஸ்கார் இருக்கக்கூடாது, எனக்கு மாஸ் டியூமர் இருக்குது, மாஸ் இருக்குது, பட் நான் எனக்கு ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு ஸ்கார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப யூஸ்ஃபுல்.